ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு தாயார் தன்னுடைய பொண்ணுகிட்ட ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்றாங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்ப நல்ல கவனிங்க. புக் புக்க அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க, சரிங்களா? புக்க ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணு டு மதுரைக்கு ஃபார் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு. பாப்பா, புக் ட்ரெயின் டிக்கெட் டு மதுரை ஃபார் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. பாப்பா, அடுத்த வெள்ளிக்கிழமை மதுரைக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? ஓகேம்மா, சரிங்கம்மா. நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீன்ஸ் அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமைன்னா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீன்ஸ் அடுத்த வெள்ளிக்கிழமைன்னா த 12th, ரைட்? 12ஆம் தேதி தானே? ரைட் அப்படின்ற வார்த்தை ஒரு கேள்வியா முடியுது அப்படின்னா தானே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீன்ஸ் த 12th, ரைட்? அடுத்த வெள்ளிக்கிழமைன்னா 12ஆம் தேதி தானே அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? லெட் மீ ஓப்பன். இந்த லெம்மி அப்படின்னு உச்சரிங்க, சேர்த்து உச்சரிங்க, சரிங்களா? லெட் மீ ஓப்பன் அப்படின்னா என்ன ஓப்பன் பண்ண விடு அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. லெட் அப்படின்ற வார்த்தைக்கு விடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆனா பெரும்பாலான நேரங்களில் அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. லெம்மி ஓப்பன் அப்படின்னா இருங்க நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். எது? த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப். லெம்மி ஓப்பன் த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் அண்ட் சி. இருங்க நான் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீன்ஸ் த 12th, ரைட்? லெட் மீ ஓப்பன் த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் அண்ட் சி. சரிம்மா, அடுத்த வெள்ளிக்கிழமைனா 12ஆம் தேதி தானே? இருங்க நான் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? செக் ஃபார் த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் செக் பண்ண. வி ஆல்வேஸ் ட்ராவல் இன் தட் அப்படின்னா அதில். வி ஆல்வேஸ் ட்ராவல் அப்படின்னா நாங்கள் எப்பயுமே ட்ராவல் பண்ணுறோம், நாம எப்பயுமே டிராவல் பண்றோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? வி அப்படின்னா நாங்கள், நாம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. செக் ஃபார் த பாண்டியன் எக்ஸ்பிரஸ். வி ஆல்வேஸ் டிராவல் இன் தட். பாண்டியன் எக்ஸ்பிரஸை செக் பண்ணு, நாம எப்பயுமே அதில் தான் போவோம், டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணு, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஹேஸ் அ லாங் வெயிட்டிங் லிஸ்ட். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வெயிட்டிங் லிஸ்ட் அதிகமா இருக்கு. லாங் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா நீண்ட காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல என்னைக்காவது அது மாதிரி பேச போறோமா? இங்கிலீஷ்ல இப்படிதான் பேசுவாங்க, அதனால அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். SAY சே அப்படின்ற வார்த்தைக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சொல்லு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன போட்டிருக்கு? த ஆப் சேஸ் அப்படின்னா ஆப்ல போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். த ஆப் சேஸ் ஆப்ல போட்டிருக்கு. இட் won't get கன்ஃபார்ம் ஆகாதுன்னு த ஆப் சேஸ் ஆப்ல போட்டிருக்கு. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஹேஸ் a long waiting list. The app says it won't get confirmed. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, கன்ஃபார்ம் ஆகாதுன்னு ஆப்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? சரி, இப்ப கவனிங்க. இஃப். இந்த இஃப் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஆல் அப்படின்னா ஆல். இஃப் ஐ கோ தேர், நான் அங்கே சென்றால். இன்னொரு அர்த்தம் இருக்கு இஃப் அப்படின்ற வார்த்தைக்கு, என்று. எனி அதர் ட்ரெயின்ஸ் ஹேவ் அப்படின்னா வேற எந்த ட்ரெயின்ல இருக்கிறது. இஃப் எனி அதர் ட்ரெயின்ஸ் ஹேவ் அப்படின்னா வேற எந்த ட்ரெயின்ல இருக்கிறதா என்று. இப்ப புரியுதுங்களா? தென் செக் இஃப் எனி அதர் ட்ரெயின்ஸ் ஹேவ் சீட்ஸ் அப்படின்னா அப்போ வேற எந்த ட்ரெயின்லயாவது சீட் இருக்கான்னு செக் பண்ணு. சீட் இருக்கான்னு இருக்கிறதா என்று. இப்ப புரியுதுங்களா? சரி, தென் செக் இஃப் எனி அதர் ட்ரெயின்ஸ் ஹேவ் சீட்ஸ் அப்படின்னா வேற எந்த ட்ரெயின்லயாவது சீட் இருக்கான்னு செக் பண்ணு. இஃப் நாட் அப்படின்னா இல்லை என்றால். we just have to book a bus. நாம பஸ்ஸை தான் புக் பண்ணணும். இப்படி அம்மா சொன்ன உடனே அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? வெயிட்மா. இந்த வெயிட் அப்படின்ற வார்த்தைக்கு காத்திரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு, இரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இரு கொஞ்ச நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம் அப்படின்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? சரி, வெயிட்மா, இருமா. நோ நீட் ஃபார் அ பஸ் எல்லாம் தேவையில்லை. தேர் இஸ் அ கன்ஃபார்ம்டு சீட். ஒரு கன்ஃபார்ம் சீட் இருக்கு, அவைலபிளா இன் அனதர் ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின்ல. நான் வந்து எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த தேர் அப்படின்ற வார்த்தை வாக்கியத்தோட முதல் வார்த்தையை வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்பதே கிடையாது அப்படின்னு. இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் அ கன்ஃபார்ம்டு சீட் அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் சீட் இருக்கு, அவைலபிளா இன் அனதர் ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின்ல. வேற ஒரு ட்ரெயின்ல இருங்கம்மா, பஸ்லாம் வேணாம், வேற ஒரு ட்ரெயின்ல கன்ஃபார்ம் சீட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா, ரியலி? உண்மையாவா? விச் ட்ரெயின் இஸ் தட்?
எந்த ட்ரெயின் அது? இஸ் இட் அ ஸ்லீப்பர் கோச்? ஸ்லீப்பர் கோச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இப்படி கேட்ட உடனே அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க, நோமா இட் இஸ் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இல்லம்மா இது தேஜஸ் எக்ஸ்பிரஸ், இது இட் இஸ் an ஏசி சேர் கார். ஏசி சேர் கார் அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டு போற ஏசி கோச், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் மற்றும் இட் கோஸ் அப்படின்னா அது செல்கிறது. டியூரிங் த டே, டியூரிங் த டே அப்படின்னா பகல் நேரத்தில். இப்படி பொண்ணு சொன்ன உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புக் இட் குயிக்லி அப்படின்னா சீக்கிரமா புக் பண்ணு, பிஃபோர் த டிக்கெட்ஸ் கெட் சோல்ட் அவுட். டிக்கெட்லாம் வித்து தீர்றதுக்கு முன்னாடி புக் இட் குயிக்லி, சீக்கிரமா புக் பண்ணு, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி அம்மா சொன்ன உடனே அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க, ஓகேமா புக்ட், ஓகேமா புக் பண்ணிட்டேன், ஐ வில் சென்ட் த டிக்கெட் டு யுவர் வாட்ஸ்அப், உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் டிக்கெட்டை சென்ட் பண்றேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.